அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TNBSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 6th தமிழில் ஃபுல் ரிவிஷனாக டெய்லி 50 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேள்விகள், முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். வேலு நாச்சியார் யாருக்கு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்தார்? வேலு நாச்சியார் யாருக்கு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்தார்? ஆன்சர் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். உடையாள் என்பவருக்கு நடுகள் நடுவதற்கு தான் வேலு நாச்சியார் ஏற்பாடு செய்தார். தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் அல்லது பொருள்கள் யாவை? தமிழ்நாட்டிலிருந்து பழங்காலத்தில் என்னென்ன பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன? ஆப்ஷனில் மயில் தோகை, அரிசி, மிளகு, இது அனைத்துமே ஏற்றுமதி செய்யப்பட்டன. ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எந்த நாடு? ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு ஆப்ஷனில் தான் பாருங்கள், சவுதி அரேபியா ரோபோவுக்கு குடியுரிமையை வழங்கிய நாடாகும். கல்வி வளர்ச்சி நாள், ஐயா காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த கல்வி வளர்ச்சி நாள் எதுன்னு பாருங்கள், ஜூலை 15 தான் கல்வி வளர்ச்சி நாளாக அனுசரிக்கப்படுகிறது. மீத்திறன் கணினி உருவாக்கிய நிறுவனம் எது? இது மீத்திறன் கணினின்னா நம்ம கலை சொல்லாக்கத்தில் என்ன பார்த்துருப்போம், சூப்பர் கம்ப்யூட்டர். மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் IBM நிறுவனம் தான் மீத்திறன் கணினியை உருவாக்கியது. வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர் யார்? பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றவர் ஆப்ஷனில் குயிலி என்பவர் தான் வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றவர். எது இல்லாவிட்டால் கல்வி பயனற்று போகும்? எது இல்லாவிட்டால் கல்வி பயனற்று போகும்னு பார்த்தீங்கன்னா, பண்பாடு இல்லாவிட்டால் தான் கல்வி பயனற்று போகும். காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஐயா காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு, இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, 1976ஆம் ஆண்டாகும். மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவது என்ன? மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்திர மனிதன் என்பது சரியான ஒன்று. வேலு நாச்சியாரின் காலம் என்ன? வேலு நாச்சியார் அவர்கள் வாழ்ந்த காலம் 1730 முதல் 1796ஆம் ஆண்டு வரை என்பது சரி. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டையார் அவர்கள். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் யார்? கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். கணினியுடன் போட்டியிட்ட உலக சதுரங்க வெற்றியாளர் அல்லது வெற்றியாளர்கள் யார்? கணினியுடன் போட்டியிட்ட உலக சதுரங்க வெற்றியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரி காஸ்பரோவ். இவர் தான் கணினியுடன் போட்டியிட்ட உலக சதுரங்க போட்டியாளர். கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? கன்னியாகுமரியில் ஐயா காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2000ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டது. காரல் கபக் என்பவர் யார்? ஆப்ஷனில் பாருங்க, காரல் கபக் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாடக ஆசிரியர் ஆவார். ஏழை பங்காளர் என்று பாராட்ட பெற்றவர் யார்? ஏழை பங்காளர் என்று பாராட்ட பெற்றவர் ஐயா காமராசர் அவர்கள். மகர சங்கராந்தி என்னும் பெயரில் அறுவடை திருநாள் எங்கு கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி என்ற பெயரில் அறுவடை திருநாள் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் கொண்டாடப்படுகிறது. ரோபோ என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இடம் எந்த இடம்? ரோபோ என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்தில் பயன்படுத்தப்பட்டது. வசிப்பிடத்திற்கு 1 மைல் தூரத்தில் அமைந்திருக்கும் பள்ளி, இது காமராசர் அவர்களுடைய திட்டமாக இருந்தது. 1 மைல் தூரத்திற்கு அமைந்திருக்கும் பள்ளி எந்த பள்ளி? வசிப்பிடத்திற்கு 1 மைல் தூரத்தில் அமைந்திருக்கும் பள்ளி ஆரம்ப பள்ளியாகும். முத்தமிழ் என்னும் சொல் எந்த நாட்டிற்கு உரியது? முத்தமிழ் என்னும் சொல்
சேர சோழ பாண்டிய பல்லவ நாட்டில் எந்த நாட்டிற்கு உரியது? முத்தமிழ் என்னும் சொல் பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டிற்குரிய சொல்லாகும். இயற்கையை போற்றி கொண்டாடப்படும் விழா என்ன விழா? இயற்கையை போற்றி கொண்டாடும் விழா எந்த விழா? அது பொங்கல் விழா என்பது சரி. வீட்டிலிருந்து 5 மைல் தூரத்தில் இருக்கும் பள்ளி என்ன பள்ளி? 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளின்னு பார்த்தோம். 5 மைல் தூரத்தில் அமைந்திருக்கும் பள்ளி உயர்நிலை பள்ளி என்பது சரியான ஒன்று. தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுபவன என்ன? எந்த வகை பாடல்? தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டும் பாடல் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல் என்பது சரியான ஒன்று. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? உதித்த, அதுக்கு என்ன வரும்? மறைந்த என்பது எதிர்ச்சொல்லாகும். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன? பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் காமராஜர் ஐயாட்ட சொல்லுவாங்க, ஊரில் பள்ளி இல்லை என்பது சரி. பூங்கொடி காவியத்தின் ஆசிரியர் யார்? பூங்கொடி காவியத்தின் ஆசிரியர் ஆப்ஷன்ல முடியரசன் அவர்கள். 2022ஆம் ஆண்டின் திருவள்ளுவர் ஆண்டு எந்த ஆண்டு? திருவள்ளுவர் ஆண்டுனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கிமு 31 நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? 2053 என்பது 2022ஆம் ஆண்டின் திருவள்ளுவர் ஆண்டாகும். மாடு என்னும் சொல்லின் பொருள் என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்காங்க. மாடு என்னும் சொல்லின் பொருள் செல்வம் எனவும் பொருள்படும். லோரி என்ற பெயரில் அறுவடை திருநாள் எங்கு கொண்டாடப்படுகிறது? லோரி என்ற பெயரில் அறுவடை திருநாள் கொண்டாடப்படும் மாநிலம் பஞ்சாப் ஆகும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் எந்த நூல்? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் ஆப்ஷன்ல நன்னூலாகும். கதிர் முற்றியதும் செய்வது என்ன? கதிர் முற்றியாச்சு, அடுத்தது என்ன செய்வாங்க? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கதிர் முற்றியதும் செய்வது அறுவடையாகும். திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுவது எந்த நாளில்? திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுவது எந்த நாள்ல பார்த்தீங்கன்னா தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. அக்காலத்தில் போகி பண்டிகை எந்த பெயரில் கொண்டாடப்பட்டது? போகி பண்டிகை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இந்திர விழா 28 நாட்கள் நடைபெறும்னு ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. காடும் காடு சார்ந்த இடமும் அதற்கு பெயர் என்ன? காடு சார்ந்தும் இடம் என்ன வரும்? முல்லை என்பது சரியான பதில். கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் எந்த நூல்? கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் பட்டினப்பாலை என்பது சரியான பதில். மீனவர்களின் உடலை சுற்றும் போர்வையாக இருந்தது என்ன? ஆப்ஷன்ல மீனவர்களின் உடலை சுற்றும் போர்வையாக இருந்தது பனிமூட்டமாகும். வணிகர்களின் நேர்மையை பற்றி கூறும் நூல் எந்த நூல்? வணிகர்களின் நேர்மையை பற்றி கூறும் நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் என்பது சரியான ஒன்று. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எந்த ஆண்டு? வேலு நாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780ஆம் ஆண்டாகும். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் யாவை? சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் இறக்குமதி செய்யப்பட்டது. வேலு நாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர் யார்? ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றவர் மருது சகோதரர்கள் ஆவார்கள். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எந்த ஊர்? காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை என்பது சரியான ஒன்று. நுகர்வோர்களிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் யார்?
நுகர்வோர்களிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆப்ஷனில் சிறு வணிகர்கள் ஆவார்கள். இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஊவேசாவை பார்த்து சொல்லுவார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். குழுவாக செல்லும் வணிகர்களின் பெயர் என்ன? குழுவாக செல்லும் வணிகர்களின் பெயர் பார்த்தீங்கன்னா வணிக சாத்து என்று அழைக்கப்பட்டது. மைசூரிலிருந்து படை அனுப்பி வேலுநாச்சியாருக்கு உதவியவர் யார்? மைசூரிலிருந்து படை அனுப்பி வேலுநாச்சியாருக்கு உதவியவர் ஐதர் அலி. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன? ரோபோ என்னும் சொல்லின் பொருள்னு பார்த்தீங்கன்னா அடிமை என பொருள்படும். சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கப்படும் நாள் எந்த நாள்? சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கப்படும் நாள் எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா விஜயதசமி நாளில் சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கப்படும். எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று ராஜாஜியால் பாராட்ட பெற்றவர் யார்? எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு காந்தியடிகளிடம் ராஜாஜி யாரை கூறினார்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரை கூறினார். புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பெயர் பெற்ற ரோபோவின் பெயர் என்ன? புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பெயர் பெற்ற ரோபோ எதுன்னு பார்த்தீங்கன்னா சோபியா என்ற ரோபோவாகும். மைசூரிலிருந்து எந்த படை வீரர்கள் சிவகங்கை வந்தனர்? அவங்க 5000 படை வீரர்களை ஹைதர் அலி அனுப்பிச்சிருப்பாரு. அது எந்த வகை படை வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை படை வீரர்கள் என்பது சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு 50 கேள்விகள் பார்த்தோம். நம்ம 6th தமிழ்லேயே இன்னும் கேள்விகள் இருக்குது. பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா November 16th தான் எக்ஸாம். அது வரைக்கும் நம்ம 6th 7th up to 10th வரைக்கும் பார்த்துட்டே வரலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.